ஏய், என்னடி கத்துற? ஆமா, நான் அப்படிதான் கிழிச்சு போடுவேன். நீ கண்டதெல்லாம் வரைஞ்சு வீட்ல ஒட்டி வைப்ப. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? வாங்க மாப்பிள்ள. வரதான் மாப்பிள்ளைக்கு டீ போட்டு கொண்டா. சரிங்க. உட்காருங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. ஏன் நான் உன்னை எதுவும் கேட்க கூடாதா? சொல்றே, கேட்க கூடாதா? போய் சும்மா பண்ணுவேன். நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? எதுவும் கேட்க கூடாதா? இவ்வளவு வாடி உனக்கு. நீ சொல்ல ஒன்றும் பேசுறியா நீ? ஏதாவது பேசுறா பாரு. அடிச்சு கொண்டு போறேன். ஜாக்கிரதை. அவ்வளவு திமிராடி. தங்க பாப்பா ஏன்டா அழுவுற? தாத்தாட்டவா? என்னாச்சு பாரதி? என்னடா ஆச்சு? ஏன் அழறா? சுச்சோ, ஏன்டா செல்லம் அழுவுறீங்க? என்னாச்சு செல்லம்? தாத்தா, அம்மா நான் வரைஞ்ச டிராயிங்க கிழிச்சு போட்டுட்டாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அம்மா என்ன அடிக்கிறாங்க தாத்தா. இதெல்லாம் என்ன பழக்கம்? குழந்தைய கை நீட்டி அடிக்கிறது? உள்ள கஷ்டப்பட்டு வரைஞ்சத எதுக்கு சுக்குநூறா கிழிச்சு விட்டேறினோ? எது சொல்லி தரணும்னாலும் பொறுமையா குழந்தைக்கு சொல்லி தரணும். இது கூடவா தெரியாது? மரதம், இன்னைக்கு குழந்தை மேல கை வைக்கிற வேலைலாம் வேண்டான்னு சொல்லிடு. அப்புறம் நல்லா இருக்காது. சொல்ல 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 வேண்டாம். அழாதடா செல்லம், அழாத. பாரதி, உன் நடவடிக்கை வர வர எதுவுமே சரியில்லை. உன்னால புள்ளைய பாத்துக்க முடியலன்னா எங்க கிட்ட விட்டுடு, நாங்க பாத்துக்கிறோம். அதை விட்டுட்டு எங்கேயோ யார் மேல இருக்கிறியோ கோவத்தை குழந்தைகிட்ட காட்டாத. நீ அழாதடா செல்லம், அழாத. அழாத, தாத்தாவுடைய இரு. தாத்தா, நான் உங்க கூடவே வந்து படுத்துக்கிறேன் தாத்தா. சரிடா செல்லம், சரிடா. நீ வாடா செல்லம், தாத்தாவோட வாடா. வா, தாத்தாவோட போ. பாரதி, நீ குழந்தைய அடிச்சது தப்பு. குழந்தைங்களோட அருமை அது இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை புரியும். படிச்சவ தானே நீ, குழந்தைகிட்ட இப்படியா நடத்துப்பாங்க? பாரதி, உனக்கு வர வர திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, அப்பா கிட்ட சொல்லி உனக்கு துரைக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்றேன். அப்பதான் நீ வழிக்கு வருவ. அப்பா நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்குமா? வாங்க போலாம். தனோ, நைட்லாம் சரியா தூங்கவே இல்லை. ரொம்ப அசதியா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். சரிங்க. டேய் தோர, டேய் தோர. அக்கா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தமிழ் ஆதிய வரைஞ்ச படத்தை பாரதியே கிழிச்சு போட்டான்ல. போடா இவனே, அதுக்கு சந்தோஷப்படுறியா? ஏன் அந்த படத்தை கிழிச்சான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னவோ தப்பா இருக்கு தோர. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அட போக்கா, எனக்கு இதுவே போதும்.
சும்மா ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்கு. டேய் கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணி வைக்காத சொல்லிட்டேன். சரிக்கா பாத்துக்கலாம். ஏய் இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் படுங்க. நான் தமிழை போய் பார்க்கறேன். அத்தை சாரி அத்தை, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன். நீ மத்தியான சாப்பாட்டை பாக்ஸில் எடுத்து வச்சுக்க. சரி போ. அத்தை. ம் செல்லம் இந்தா. பாத்தியா உங்க அம்மா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஆடி அசந்து வரான்னு? ஏமா இப்ப நீ எதுக்கு அவளை இந்த தாங்குற? பாட்டி எனக்கு வயிறு நிரம்பிடுச்சு. அத்தை போதும், நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஆமா. அவ அம்மா இவளுக்கு எத்தனை அடி அடிச்சாலும் அவளை ஏதாவது சொன்னா இதுக்கு கோவம் வந்துருது. ஏய் இப்ப எதுக்கு குழந்தை மேல கோவப்படுற? போ போய் வேற வேலை இருந்தா பாரு. இவ ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா? விடு பாரதி, குழந்தை தானே. நீ அடிச்சதை மறந்துட்டு உன்கிட்ட ஓடி வந்திருப்பா. நீ அந்த படத்தை கிழிச்சு போட்டதை அவளால தாங்கிக்க முடியல. அதான் இன்னும் உன் மேல கோவமா இருக்கா. சரியாயிடுவா. உன்னை விட்டுட்டு அவ எங்க போவா? வருவா. நீ போய் கிளம்புற வழிய பாரு. பாப்பா ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி தாத்தா. மறதான் பாப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு எனக்கு பேங்க்ல வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வருவேன். பாத்து சரிங்க, நீ கிளம்பு. பாட்டிக்கு டாட்டா சொல்லுங்க. பை பாட்டி. பாய். வாங்க போவோம். அத்தை தமிழ் ஸ்கூலுக்கு நான் ஐயோ பாரதி, அவ காலையில எழுந்ததுமே தாத்தா கிட்ட தாத்தா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டா. நீ கிளம்பு பாரதி. எனக்கு கிச்சன்ல போட்டது போட்டபடி கிடக்கு. ம்?
என்னாச்சு தமிழ்? பாப்பா ஃப்ரெண்ட் 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 என்னாச்சு? ஏன் அப்படி அழறீங்க? ஃப்ரெண்ட் என்னால் தாங்க முடியாது. ஃப்ரெண்ட் என்னை பாருங்க ஃப்ரெண்ட், இங்க பாருங்க ஃப்ரெண்ட். என்னாச்சு ஃப்ரெண்ட்? நீங்கள் சொன்னாதானே எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட் நீங்கள் அழுத எனக்கும் அழுக வரும். ஃப்ரெண்ட் நீங்க அழாதீங்க ஃப்ரெண்ட். நான் அழக்கூடாது, ஆனால் நீங்கள் மட்டும் அழணும். சொல்லுங்க. நான் என் ஃப்ரெண்டை இப்படி அழுது பார்த்ததே இல்லை. ஃப்ரெண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் தானே? குட் கேர்ள். இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட், அம்மா எதுவும் திட்டினாங்களா? நான் ஸ்கூல்ல டிராயிங் காம்படிஷன்ல ஜெயிச்சு மெடல் வாங்கினேன்ல, அந்த டிராயிங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட், எதுக்கு அழுறீங்க? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அதை நினச்சி நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் என்னோட குட் கேர்ள் தானே? என்னோட குட்டி ஃப்ரெண்டு தானே? இப்போ நீங்கள் குட் கேர்லாக ஸ்கூலுக்கு போவீங்களா? ஈவினிங் நான் வந்து உங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போவேனா? எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட், நீங்க வந்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட், நான் கண்டிப்பாக வரேன். பாய். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாரதி? உங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம அப்புறம் எது குழந்தை? ச்சே. ஹாய் ஃப்ரெண்ட், என்ன தானே தேடுறீங்க? வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன என் தமிழ் எப்படி படபடன்னு பேசுவாங்க? இப்போ என்னடான்னா, இப்போ நான் உங்களை சிரிக்க வைக்கட்டுமா? நீங்கள் என்ன நம்பல? உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 100 முத்தம் கொடுப்பீங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஜூம். இங்கே இங்கே. Thank you friend. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி நோ. Thanks. உங்க சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு. இதெல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டுமா? நான் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கார்ல வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட், யார் இவங்க? உங்களுக்கு இவங்களை தெரியுமா? இல்ல ஃப்ரெண்ட், எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு நினைச்சேன். எனக்கு இவங்க யாருன்னு தெரியலையே. இது என்ன சோதனை? நான் நேத்து தமிழ்கிட்ட நடந்துக்கிட்டதை நியாயப்படுத்த நினைக்கல. ஆனா அப்ப இருந்த நிலைமையில எதை பத்தியும் யோசிக்காம அப்படி நடந்துக்கிட்ட அது தப்புதான். நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். என்கிட்ட தமிழ் எவ்வளவு கோவப்பட்டாலும்
இப்படி பேசாமல இருக்க மாட்டான். ஆனா இப்ப என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஃப்ரெண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க என்ன என் வீட்டில் ட்ராப் பண்றீங்களா? நான் இவங்க கூட பேச தயாரா இல்லை. நான் ஆசையா வரைஞ்ச டிராயிங்க கிழிச்சு போடுறப்ப அது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இவங்க யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட். இப்போ நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, பார்க்கவும் பிடிக்கல ஃப்ரெண்ட். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் ஃப்ரெண்ட். இனி நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி யாரும் உங்ககிட்ட நடந்துக்காம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட். என்கிட்ட எப்பவோ உனக்கு நான் எனக்கு நீன்னு பேசுவாங்க. அதெல்லாம் சும்மா. நேற்று எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அட விடுங்க ஃப்ரெண்ட். எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினச்சா நாம தான் முட்டாள். உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நம்ம இனிமேல் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, விளையாடுங்க, படுத்து தூங்குங்க, ஸ்கூலுக்கு வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க. ஃப்ரெண்ட், நான் ரொம்ப கோபமா இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், என்னால இவங்க கூட வீட்டுக்கு போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் யார் கூடயும் போக வேண்டாம். வாங்க நாம் போகலாம். கம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். என்ன பாரதி, உங்களால் என்னை ஃபேஸ் பண்ண முடியலல்ல? தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. நீங்கள் என் முன்னாடி இப்படி நின்று நான் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களுக்கு புரியுதா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு? தப்பு பாரதி. உங்கள் கோவத்தை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு முதல் தடவையாக உங்களை நான் வெறுக்கிறேன் பாரதி. முடியல. பேசாதீங்க